கை கூட நோய் உட்காரோம், மனசு ஒன்றணும், தியானம் கை கூடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அப்போ தியானம் கை கூட என்ன செய்யணும் அப்படின்னா, பொதுவாக தியானத்துக்கு அடிப்படை நம்ம கண்ணை மூடி உட்காந்துக்கிறோம். ஆனால் பேசிக் இதுக்கு முன்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூச்சு பயிற்சி ரொம்ப முக்கியமானது. அப்போ அவங்கவுங்க குரு சொன்னால் மூச்சு பயிற்சி எப்படி குரு சொல்லியிருக்காரோ, இந்த மூச்சு பயிற்சி இப்படி பண்ணுன்னு சொல்லியிருக்காங்களோ, குரு சொன்னபடி மூச்சு பயிற்சி பண்ணுங்க. அப்போ மூச்சு பயிற்சி பண்ணும்போது என்னன்னா, மிகப்பெரிய மாற்றமானது உடம்பில் நடக்கும். அப்போ மூச்சு பயிற்சி நம்மளுக்கு வலது பக்கம் ஓடும், இடது பக்கம் ஓடும், சுழுமுனையில் ஓடக்கூடிய வாய்ப்பு இருக்குது, தெய்வ ஆற்றல் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ சுழுமுனை எப்படின்னு ஓடுறது, எந்த பக்கம் ஓடுதோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் கிடைக்கும். அப்போ மூச்சு பயிற்சி பண்ணும்போது அற்புதமான விஷயம் நடக்கும். அப்போ அதுக்கு உட்காரக்கூடியது பத்மாசனம். இந்த பத்மாசனம்னா வலது காலை இடது காலையுமே, இடது காலை வலது காலையுமே போட்டு உட்காந்துக்கணும். அப்போ ஆசனம் உட்காரும்போது ஒரு பலகைக்கு மேலே தர்ப்பை மேலே வெள்ளை துணி போட்டு அதில் உட்கார்ந்து பத்மாசனம் பண்ணி தியானம் பண்ணுங்க. அப்போ பத்மாசனம்ங்கிறது வலது கால் மேலே இடது காலும், இடது கால் மேலே வலது காலம் போடக்கூடியது பத்மாசனம். இந்த செய்யறதுக்கு ஒரு பெரிய கஷ்டமெல்லாம் கிடைஞ்சி பார்க்காது. இது சதா சுழிமணி ஓடும், 2 மூக்களையும் சுவாசமெல்லாம் ஓடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ குடும்பம், தொழில், பொருளாதாரம் முன்னேற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்மளுக்கு என்னென்னா, மூச்சு பயிற்சி முக்கியம். மூச்சு தான் ஆண்டவன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஆண்டவனை வழிபடும்போது எந்த விதமான தோஷங்கள் இருந்தாலும் வெளியே போயிடும் அப்படிங்கிறது எந்த விதமான மாற்றம் இல்லை. செய்யுங்க, வளம் பெறுங்க, மூச்சு பயிற்சி பெறுங்க, வெற்றி உங்களுக்கு.